ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீப் சோல் மாஸ்டருங்கிற அனிமியோட எபிசோடு 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசானவர் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டுங்க வேஸ்ட் ஹோலி லேண்டுங்கிற இடத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷங்களும் ஸ்பிரிட்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹியோலிங்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட் இந்த பூமிக்கு வந்துச்சு. அது இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிக்கணும்னு நினச்சிச்சு. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து அந்த ஹியோலிங்கிற ஸ்பிரிட்டை தோக்கடிச்சு அதை திரும்பி வேஸ்ட் ஹோலி லேண்டுக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒருத்தர் நில்லுடா என்னோட பணத்தை கொடுத்துட்டு போடான்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அந்த வயசானவர் ஒரு பவுலை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சு அங்கே கதை கேட்டுருந்த குழந்தைங்க கிட்ட எல்லாரும் நான் உங்களுக்கு கதை சொன்னேன்ல, நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே கதை கேட்டுருந்த குழந்தைங்களாம் நீ சொன்ன கதையெல்லாம் வெறும் போய், நீ சொன்ன ஸ்பிரிட் மாஸ்டர் கதையில் வெறும் ராஜா மட்டும்தான் இருக்காரு, ராணி இல்லவே இல்லை, ராணி இல்லைன்னா எப்படி ஒரு கதை நல்லா இருக்கும், நீ சொன்ன கதை நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன இங்கே என்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஆறாவை உணர முடியுது, அது எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி இந்த பவுலில் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு ஊசியை தூக்கி போடுறாரு. அது வேகமாக சுற்றி அந்த பவுலே வெடிச்சிருது. அந்த ஊசி ஒரு திசையை காட்டுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த திசையில் இருக்க மலையை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு குகையில் ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் கண்ணு முழிச்சு நான் எப்படி இங்கே வந்தேன்னு யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த பெரியவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் நில்லுடா என் பணத்தை கொடுட்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தாலும் அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ அந்த திருடனா துரத்திட்டு போகிறப்ப அவன் போய் ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீ என்னோட பணத்தையா திருட்டு போகிறா, நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாடான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இன்னொரு திருடன் வந்து அவன் மண்டையிலே அடித்து மயக்கம் போட வச்சிடறான். அவங்க தான் நம்ம ஹீரோவை கொண்டு வந்து இந்த குகையில் போட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க விலங்கை அவுக்க பார்க்குறான். ஆனால் அவுக்க முடியல. அந்த இடத்துக்கு ஒரு எலி வந்து நீ ரொம்பவே அன்லைக்கானவன், அந்த திருடங்க அவன் பணத்தையும் திருடிட்டு உன்னையும் கொண்டு வந்து இந்த குகையில் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த எலியை பார்த்து லியோ மவுஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த எலி நம்ம ஹீரோ மேலே தாவி நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும்னு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னோட மாஸ்டர், நீ என்னை காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த எலி வந்துட்டு நான் அவங்க கூட ஸ்பிட் கான்டாக்ட் போட்டதுலேருந்து ஒரு நல்லதுமே நடக்கல, வெறும் கெட்டது மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ ஒரு வேஸ்ட்டு, உன்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அதனால நீ இங்கேயே செத்து போயிடு, நான் வெளியே போய் வேற ஒரு நல்ல மாஸ்டராக பார்த்து ஸ்பிட் கான்டாக்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவன் கையில் இருக்க விலங்கை உடைச்சிட்டு அந்த எலியை பிடிச்சி நீ என்னை பற்றி என்ன சொன்ன, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி எலியை பிடிச்சி நசுக்கிறான். உடனே அந்த எலி மாஸ்டர் நீங்கள் அந்த விலங்குலேருந்து தப்பிச்சிட்டிங்க, நான் வேணும்னே தான் அப்படி உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் எப்போல்லாம் கோவப்படுறீங்களோ அப்போல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக மாறிடுறீங்க, அதனால தான் நீங்கள் கோவப்படுற மாதிரி நான் பேசினேன்னு சொல்லி சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்க அந்த எலி மாஸ்டர் நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனான்னு சொல்லிக்கிட்டு போய் அங்கே பின்னாடி இருந்து ஒரு செவுரு உடஞ்சி விழுது. அப்போ அந்த எலி இருந்துட்டு மாஸ்டர் பார்த்தீங்களா கடவுளே நம்ம வெளியே போகிறதுக்கு வழி காட்டிட்டாரு, வாங்க இப்போ வெளியே போகலான்னு சொல்லி சொல்லுது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த எலியும் அந்த வழியாக வெளியே போகிறாங்க. போகிற வழியில் நிறைய சிலையெல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வணக்கம் போட்டுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு கதவு இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு வழியாக வெளியே போகிற கதவை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அந்த எலிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அப்போ அந்த எலி அங்கேருந்து ஒரு ஒவ்வாலை பார்த்துட்டு பயந்து ஓடுது. நம்ம ஹீரோ லியோ மவுஸ் எங்கே போகிறேன்னு கேட்க ஆனால் அந்த எலி ஓடி போயிடுது. நம்ம ஹீரோ சரி போன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து வெளியே போகிறான். ஆனால் அங்கேருந்து நிறைய ஒவ்வாலுங்க வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ நீங்கள் என்னையா கடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வாவை அடிக்க பின்னாடி இருந்து இன்னொரு ஒவ்வா வந்து நம்ம ஹீரோவோட கையிலேயே கடிச்சிருது. நம்ம ஹீரோ அந்த ஒவ்வாலுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அந்த குகை மேலேருந்து ஒரு குடுவை வந்து நம்ம ஹீரோ மண்டையிலேயே விழுவுது. நம்ம ஹீரோ என்னடான்னு பார்க்குறப்ப அந்த குடுவையிலேருந்து ஒரு அழகான பொண்ணு வெளியே வரா. அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயினி. வெளியே வந்தோன்னே அங்கேருந்து ஒவ்வால்லாம் அட்டாக் பண்ணிட்டு மாஸ்டர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் நம்மளையா மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ஒரு மந்திரத்தை போடுறா. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.